ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌஷிக் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன கேமில் விளையாட போகிறோம்னா பில்ட் அ பிளேன். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். அது என்னதுன்னா, நம்ம ஒரு பிளேனை பில்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பிளேனை தான் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த தகர பிளேனை கட்டுறதுக்காக நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் இல்லையா? ஸோ நம்ம பொருட்கள்லாம் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் கற்களை வாங்கி குவிப்போம். ஸோ எங்கே வைக்கலாம்? நான் பேக் பேஸில் கொஞ்சம் ஒரு என்னோடய பிளான் என்னென்னா, இப்போ ஃபியூல் அங்கங்கே கச்சா முச்சா வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபியூல் வைக்கிறதுக்கு ஒரு இடம் குட்டி ரேக் மாதிரி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சா ஒரு நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கிறதோட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கட்டி இந்த பிளேன் ஓட வைக்கணுன்னு தான் என்னோடய ஆசை. பட் ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு, ஸோ நம்ம இந்த பாபோட கடையில் நல்லா வச்சுருப்பான்னு பார்த்தா விங்ஸ் வச்சுருக்கான். ஸோ நல்ல வேலை இப்போ தான் பண்ணியிருக்கேன், விங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நைஸ். ஸோ இந்த விங்ஸ் எல்லாம் இங்கே சைடில் கட்டுக்கொம்பு மாதிரி நட்டு வச்சு இங்கே அப்படியே இதோட வெட்டி சேர்த்து வச்சிடலாம். ஸோ நைஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நைஸ் இங்கே. ஸோ நைஸ். நம்ம அங்கே ஒட்டிடலாம். ஓகே, நம்ம ஓகே இங்கே ஓகே போகலாமா? ஸோ இங்கே ரொம்ப நேரமாக நான் ட்ரெயினில் ரொம்ப போட்டுட்டு இருந்தாலும் நான் ட்ரெயின் ஓட்டி காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிரைவர் போட்டலாம். ஐயோ சாரி, இந்த சீட்டில் உட்காரக்கூடாதுல்ல. நான் ப்ளூ கலர் சீட்டில் உட்காரணும். இந்த ப்ளூ கலர் சீட்டில் உட்காரான். இப்போ உட்காந்துட்டான். சரி போங்க. ஆக்சுவலி நான் நிறைய ஃபியூல் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இது ஃபியூல் பற்றாக்குறையாக இருக்காது. நான் ஓட்டை கடிச்சிட்டு வாங்க. டேய் யாரா நீ என்ன ஓட்டை கடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? இல்லை புரியல. ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கோவமாக இருக்கும் இந்த பிளேன் போகிற ஸ்பீடை பார்த்தா. பிகாஸ் இந்த பிளேனை பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு. என்னால் முடியல கைஸ் இந்த பிளேனை வச்சுக்கிட்டு. என்ன பிளேனு முடியல. அப்புறம் இந்த பிளேனை வச்சுட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்ப்போம். ஆக்சுவலி ஏற்கனவே நம்மளோட ஃபியூவெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னு எனக்கு பார்த்தா தெரியுது. பட் நம்மளோட லேண்டிங் சேஃபாக இருக்கும்போது மட்டும் கன்ஃபார்மாக சேஃப் லேண்டிங்காக இருக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ நடுவில் வேறு கல்லை ஊற்றி வச்சுருக்காங்களா? யாரா நீ? ஐயோ சேஃப் லேண்டிங் ஆகிருப்போம் கைஸ். இந்த சேஃப் லேண்டிங் ஆகாதுக்கு காரணம் அந்த கல் தான் கைஸ். யாரா நீங்கள் கல்லை என்ன பிளேனை ஓட்டுற இடத்துல வச்சுருக்கீங்க? யாரா நீங்கள் அங்கே பாருங்கள் கல். டே ஜேசி வச்சு கல்லெல்லாம் நவுத்தி விட்டுருவாடா. சே இப்படி இருக்காங்கடா. டே இப்படி ஏன்டா கல்லெல்லாம் நவுத்துன்னு கேட்குறீங்க? சரி விடுங்க. ஓ ஐயோ கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு. அடாப்பாவி. அவ்வளோ சைடில் அவ்வளோ திருப்பியாச்சு. இங்கே திரும்ப அவ்வளோதான் மாட்டலாம். ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுது? ஐயோ சைடில் அப்பாடி ஜஸ்ட் மிஸ். இந்த இடம் நான் என் பிளேன் அப்டேட் பண்ணி தான் வந்தேன். அந்த அப்டேட் பண்ணுற சீன்லாம் நான் கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த தடவை தீரன்ற இவர் தான் நம்ம கூட பிளெயினில் உட்கார போகலாம். இதுமாரி தம்பி மேல் சீட்டில் உட்காந்துக்கோங்க. ஐயோ உட்காந்துட்டாங்க. கீழே வந்துட்டாரு. ஐயோ கைஸ், மேலே உட்கார சொன்னால் பிளெயின் மேலே நின்றுட்டுருக்காரு. தப்புனிக்க வந்துட்டார் கைஸ். பாவம், எவ்வளோ ஆசையாக வந்தார், கீழே வந்துட்டார் பாவம். சரி விடுங்க, ஃபன் பண்ணுறோம். ஓகே கிளம்புறோம். ஓகே இந்த தடவை கொஞ்சம் பிளேன் நான் நல்லாவே ஹைட்டாக பறக்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். என்ன ஃபியூல் மட்டும் தான் பற்றாக்குறை. பார்த்தீங்களா, நான் ஃபியூல் வாங்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் அடிக்கடி. ஸோ பார்ப்போம் கீழே இறங்குறாங்கள இந்த தடவை சேஃப் லேண்டிங் ஆகுதா இல்லை திரும்பி எல்லாம் உடஞ்சிக்கிட்டு போகலான்னு பார்ப்போம். கைஸ் என்னோடய புது நியூ ரெக்கார்ட் இதான். நியூ ரெக்கார்டை பிரேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஃப்ளாக் மாதிரி போட்டுருந்துச்சு முன்னாடி வரும்போது. அதுதான் நியூ ரெக்கார்டு. ஐயோ யூட்டன் எடுக்கான்னு பார்த்தா டக்குன்னு முடிச்சிட்டேனே. யூட்டன் எடுத்தாலும் திரும்பி போக முடியாது. சரி பார்ப்போம். ஓகே இந்த தடவை திரும்பி அப்டேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எதாவது ஃபியூல் போட்டிருக்கேனா?
கைஸ் ஐயோ ஃபியூல் பண்ண மாட்டேன். அட பாவமே. சரி விடுங்க, ஸ்பீடாக தானே போகிறோம். இந்த ஸ்பீடுக்கு ஃபியூல்லாம் எதுக்கு அப்படின்னு போ. ஓகே ஓகே போகலாம். அப்படியே அந்த அந்த ஹோலை தாண்டிடும்ல, அந்த ரிங்கை தாண்டிடும்ல, தாண்டா சரிதான். சரி பார்ப்போம். ஐயோ ரொம்ப வேகமாக போகிற முடியல இந்த தடவை. டேய் அவ்வளோதான், அதுக்குள்ளே ஃபியூல் காலியாகிடுச்சு. டேய் அடிட்டு மோதிக்கலடா, ஜஸ்ட் மோதிக்கல. ஓகே நீ மோதாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். ஏன்னா மோதினா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த இடத்துக்கு. சரி பார்ப்போம். ஐயோ திரும்ப அந்த ஹோலுக்கு ஹைட் ஏற்ற மாட்டேங்குது. திரும்ப யூட்டன் எடுப்போம். இந்த தடவை யூட்டன் கட்ட எடுத்துட்டேன், பட் கீழே வந்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி ஓகே கைஸ், இந்த தடவை வந்து ரெட் மூன் ஈவெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஓட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலராக மூன் இருக்கும், பிளட் மூன் ஈவெண்ட்டுன்னு. கைஸ் ஆமாம் கைஸ், இப்போ ரீசெண்டாக கூட பிளட் மூன் ஒன்று வந்துச்சு. அந்த பிளட் மூன் கிளிப்ஸ் அது மாதிரி இருக்குல்ல. ஸோ நைஸ். ஸோ ஏதோ தனியாக ஐலாண்டு போல இங்கே வந்துட்டேன். அங்கே தான் ரெட் மூன் மாதிரி காயின்ஸ்லாம் வருது, அது பிடிக்கணுமா என்ன? சரி பார்ப்போம். ஐயோ என்ன இங்கே வந்து இவ்வளோ அடிவாங்க. ஓகே ஒரு காயின் பிடிச்சிட்டேன், இன்னொரு பிடிச்சிட்டேன். ஓகே கைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருக்காங்க. ஒரு காயின் அங்கே இருக்குன்னா இன்னொரு காயின் சைடில் வச்சுருப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கணும். ஸோ ஃபியூல் என்னமோ வழக்கம்படி நான் மறந்துகிட்டே இருக்கேன். அது மட்டும் பண்ணுறது பார்ப்போம். சரி எஸ் நைஸ். ஓகே கூடாது, அவ்வளோதான். மிஸ்ஸு. ஓகே லேண்டிங் சேஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேண்டிங் மட்டும் சேஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே அவ்வளோதான். ஐயோ எஸ் நம்மளுக்கு லேண்டிங் மட்டும் தான் செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஓகே நைஸ். இதுக்கு மேலே நான் ப்ளேன் ஓட்ட போகிறதில்ல. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெட் மூன் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த ரெட் மூன் வந்து ஈவெண்ட்டை நான் வந்து பண்ண விரும்பல. பிகாஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். வேணும்னா அடுத்த பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த பார்ட் போடுறேன். ஸோ பாய் கைஸ், பாய். ஸோ சரிங்க, அதோ பாபு வந்துட்டு பாய் சொல்ல மாட்டேன். கைஸ் ஏதோ லெட்டர் இருக்குது, அது மட்டும் படிக்க முடியுதா? ஓகே ஏதோ போட்டு. ஸோ வந்து சரியா படிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பொறுமை இல்லை. அதனால் வந்து ஸோ அடுத்த பாட்டில் வேணால் ஏதாச்சும் பண்ணி படிக்க பார்ப்போம். தெரியல. ஓகே ஸோ வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பின்னாடி வர நாய்ஸ்லாம் கண்டுக்காதீங்க, வந்து அது வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அவ்வளோதான் வந்து. ஸோ வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப நேரமாக அதான் கேட்டுருந்தேன். ஸோ பை கைஸ், பாய்.